வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கொண்ட கடலை வச்சு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து 100 கிராம் மூக்கடலையை நான் ஊற வச்சுருக்கேன். இது 2 உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கிறேன். நல்லா மசிய வேக வைக்கணும். இதை இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது வந்து 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விடணும். இப்போ இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. நம்ம கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம். அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலையிலே நம்ம உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சதுனால அதில் இருக்க கலரெல்லாம் இதில் இருக்குது. அதனால் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலரி விட்டுக்கிறேன். இந்த மூக்கடலையை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ 2த்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். மசாலா வந்து எப்படி ட்ரையாக இருக்கணும். கொல கொலன்னு ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து பன் இருக்கு இல்லையா, அதுதான் அது. என்கிட்ட ப்ரெட்டு தூள் இல்லைங்கிறதுனால நான் பன் யூஸ் பண்ணியிருக்கேன். பன்னில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலர், அடியில் ப்ரௌனாக தீஞ்சு போயிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். மசாலாவை நல்லா உருண்டையாக உருட்டி கையில் வச்சு நல்லா தட்டிக்கங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு இது வந்து ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துடுங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு தூளில் நம்ம வந்து ப்ரெட்டு தூளெல்லாம் அது மேலே போட்டு அந்த கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ தவாவில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இது மாதிரி 4 கட்லெட் வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ
இது ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டாச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலை கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஏதாவது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. சாஸோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.